வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுதர்ஷன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹெல்மெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஹெல்மெட்டை நம்ம வாங்க முன்னாடி கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹெல்மெட் வாங்கும் முன்னே கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பட்ஜெட். நீங்கள் பட்ஜெட்டை சூஸ் பண்ணிக்கணும். ஸோ 2000 ருபீஸ்க்கு வாங்குறீங்களா, 5000 ருபீஸ்க்கு வாங்குறீங்களா, 6000 ருபீஸ் வாங்குறீங்களான்றது நீங்கள் பட்ஜெட்டில் சூஸ் பண்ணிக்கணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பைக்காக வாங்குறீங்களா, ஸ்கூட்டிக்காக வாங்குறீங்களான்னு சூஸ் பண்ணிக்கணும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலுக்காக வாங்குறீங்களா, ஃபீமேலுக்காக வாங்குறீங்களான்னு பார்க்கணும். ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா கலர் சூஸிங், அதாவது ஹெல்மெட்டோட கலர் சூஸிங் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்களோட பைக் எந்த கலரில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சைஸ், அதாவது ஹெல்மெட் சைஸு. ஸோ ஷோரூமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட் உங்களோட ஃபோர் ஹெட்டில் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டெப்பில் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சைஸ் தெரிய வரும். ஸோ உங்களோட சைஸ் ஃபோர் ஹெட் சைஸ் எல் ஆர் எக்ஸ் ஆர் எம், இந்த 3 இதில் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கலாம். நம்பர் 6 பார்த்தீங்கன்னா யூசேஜ். சிட்டி யூசேஜ் ஹெல்மெட்ஸ் இருக்குது, டூரிங் யூசேஜ் ஹெல்மெட் இருக்குது. நம்ம சிட்டி யூசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 30 to 50 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா யூ கேன் சூஸ் ஹேஸ் அ சிட்டி யூசேஜ் ஹெல்மெட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு மந்த்துக்கு நான் அப்ராக்சிமேட்டாக 300 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் எபோவ் நான் போவேன், கண்டினியூஸாக போவேன்ற பட்சத்தில் நீங்கள் டூரிங் யூசேஜ் ஹெல்மெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்பர் 7 பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் ஃபார் ஹெல்மெட். மார்க்கெட்டில் பிராண்டடான ஹெல்மெட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் ஐஎஸ்ஐ, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட், இது இந்தியன் கம்பெனி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டிஓடி சர்டிஃபைடான ஹெல்மெட் ஒன்று இருக்கும். இது யூஎஸ்ஏலேருந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா இசிஇ, இது இசிஇ சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இது யூரோப்லேருந்து கொடுப்பாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்னெல் என்ற ஒரு கம்பெனி இருக்குது. அண்ட் தென் ஷார்க் என்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான கம்பெனிஸ் இருக்குது. ஸோ 8th ஒன், இந்த ஹெல்மெட்டோட ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். ஸோ இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல்லில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத பார்த்து நீங்கள் வாங்கிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார இன்டர்னல் பேட், இந்த இன்னர் பேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ரிமூவபிள் அண்ட் வாஷபிளாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் தென் இதில் சின் கார்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் சின் கார்டை நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அண்ட் தென் இங்கே குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம் என்ற ஒரு லாக் சிஸ்டம் புதுசாக வந்திருக்கு. இப்போ எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கணும். குயிக் ரிலீஸ் லாக் சிஸ்டம்ன்றது பார்த்து வாங்கிக்கணும். அண்ட் தென் இங்கே சின் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா சின் கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்கு சின் கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்த வைசர், அதாவது சில இப்போ புதுசாக இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஹெல்மெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் வைசர் கொடுத்துருப்பாங்க. அந்த டபுள் வைசரில் இது ப்ரைமரி வைசர், இது உள்ளார பார்த்தீங்கன்னா இன்னொரு வைசர் இருக்கும், அது கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரைமரி வைசர், இது உள்ளார ஒரு வைசர் இருக்கும், அது சன் வைசர்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஃபேஸ் ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஃபாக் கோட்டிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழையிலையும் பனிலையும் நீங்கள் வண்டி ஓட்டலாம் நார்மலாக. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் சிஸ்டமில் உங்களுக்கு ஏர் வெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர் வெண்ட் எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த ஏர் பார்த்தீங்கன்னா இந்த இன்செட் ஆகிட்டு இன்டர்னல் போய் உங்களுக்கு இங்கே பின்னாடி எக்ஸ்டர்னல் ஆகும், அதாவது வெளியில் வரும். வெளியில் வரும்போது என்ன ஆகும்னா நம்ம ஹெல்மெட் நம்ம போடும்போது உங்களுக்கு வேர்க்காது. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு ஏர் வெண்ட்டோட பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்விஆர் ஆட்டோமொபைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.